ஒரே ஊர் தான். ஆனா ஏன் நம்ம ஒதுக்குப்புறமா இருக்கணும்? ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் வேமபாஜி நகர்னு வைக்கலாமே? ஏன் காலனின்னு வைக்கிறாங்க? அப்படின்ற கொஸ்டின் எனக்கு இருக்கு. இடத்தோட பேரே வந்து டிஸ்கிரிமினேட்டிவா இருக்கு. ஆமா. நீங்க காலனியா அப்படின்னு கேட்பாங்க. நகரன்னு கேட்கறதுக்கும் காலனின்னு கேட்கறதுக்கும் ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கவிஞருடைய 135வது ஆளில் இது ஒரு போனஸ் மகிழ்ச்சி அறிவிப்பு. எப்படி என்றால், இதுவரையில் அந்த வார்த்தையை ஒதுக்குமிடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வைத்திருந்தார்கள். புரட்சி கவிஞர் அவர்கள் நம்முடைய நோக்கம், இயக்கத்தினுடைய நோக்கம், வாழ்வின் நோக்கம் 2, ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று தமிழ் வளர்ப்பு என்று சொன்னார்கள். எனவே தமிழ் வளர்க்கின்ற இதே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்ததைப் போல நம்முடைய முதல்வர் அவர்கள் இனிமேல் அந்த காலனி என்ற சொல் இருக்கக்கூடாது என்று ஆரம்பத்திலிருந்த ஆதி திராவிட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தால் கூட அது ஒதுக்குப்புறத்திலே கட்டி கொடுக்கக்கூடாது, எல்லோருடைய இடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொன்னவருடைய சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நாடெங்கும் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்ற ஜாதி ஒழிப்பு. அதிலே மேலும் இது ஒரு கூடுதல் அடிஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். காலநிலை இல்லை, மனிதர்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகள் மட்டுமே இனி உண்டு. இதுதான் திராவிடத்தின் சாதனை. வெல்லட்டும் திராவிடம், சொல்லட்டும் சரித்திரம். நன்றி, வணக்கம்.